நான் சாய் கவிச்சாரல் யூடியூப் சேனல்லேருந்து ஜிவி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய சிலபஸில் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே 3 வீடியோ போட்டாச்சு. முதல் வீடியோவில் மொழி பொருண்மையில் இருக்கிற, அதாவது முதல் பொருண்மை மொழியில் இருக்கிற 4 ஆசிரியர்கள், அதாவது உரைநடை, கவிதை பேழை, விரிவானம், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் ஒன்றா கொண்டு வந்து அவர்கள் எழுதிய நூல்கள், அவருடைய குறிப்பு எல்லாமே நால்வருடைய குறிப்பும் கொடுத்து, அதுக்கான வினாவும் கொடுத்து, விடை குறிப்புகளும் கொடுத்துருக்கேன் முதல் வீடியோவில். அதை போய் பாருங்கள். இதில் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் ஆசிரியர் குறிப்பெல்லாம். அதில் விரிவாக சொல்லிட்டதுனால இதில் சுருக்கமாக சொல்லுவேன், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து 2வது வீடியோவில் புக் பேக்கில் இருக்கிறது, பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. எத்திசையும் புகழ் மணக்க, அப்புறம் குறிப்பாக ஒரு கட்டம் கொடுப்பாங்க. அப்புறம் யார் இவர், தெரியுமா, தெரிந்து தெளிவும், எத்தனை தலைப்புகளில் சின்ன சின்ன கட்டத்துக்குள்ளே நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் நிறைய கேள்விங்க கேட்டிருக்காங்க முன்னாடி தேர்வுலலாம் நான் பார்க்கும்போது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். 3வது வீடியோவில் கவிதை பேழை, முதல் இயல்லையே 2 கவிதை பேழை இருக்குது. அன்னமொழியை ஒன்று, இரட்டர் மொழிதல் ஒன்று. அது ரெண்டும் வந்து 3வது வீடியோவில் போட்டேன். இது வந்து 4வது வீடியோ. இதில் வந்து உரைநடைக்கு வந்திருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொழி பொருண்மையில் உரைநடை உலகம்ன்ற தலைப்பில் தமிழ் சொல் வளம், இது வந்து தேவநாய பாவனர் எழுதியிருக்காரு. அவருடைய சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு. அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில் இருந்து ஒரு பகுதி, அதாவது தமிழ் சொல்வளம்ன்ற ஒரு கட்டுரையை சுருக்கி மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தாவரங்களுடைய பிரிவுகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. தமிழில் அவ்வளோ சொற்கள் இருக்குது. வேறு மொழியிலலாம் ஒரு பேர் தான் இருக்கும். நிறைய மொழிகளில் பேரே இல்லாமல் அடுத்த மொழியில் கடன் வாங்குவாங்க. ஆனால் நம்ம தமிழில் எக்கச்சக்கமான சொற்கள் கொட்டி கிடக்குது. அது என்னென்னன்றதை அடிவகைக்கு, கிளை பிரிவுக்கு எல்லாமே நிறைய பெயர்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் அவர் சொல்லியிருப்பார். முதல்ல அடிவகை, அதாவது ஒவ்வொரு தாவரத்துக்கும் அடிவகைக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்கன்றது தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிவகை எடுத்துக்கிறார். தாவரத்தினுடைய அடிப்பகுதி, அதில் நெல், கேழ்வரகு, இந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதிக்கு பேர் வந்து தாள். இது நமக்கே தெரியும். நெல், கேழ்வரகு தாளுன்னு தான் சொல்லுவோம். நெல் தாள், கேழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இப்போ சொல்லும்போது ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கிற பேர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். கீரை, வாழை, இதனுடைய அடிப்பகுதிகளெல்லாம் தண்டுன்னு சொல்கிறோம். நெட்டி, மிளகாய், கோல், இது வந்து நம்ம புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது. மிளகாய் செடியில் அப்படியே குச்சி மாதிரி வரும், கோல் மாதிரி. அது நெட்டின்ற ஒரு வகை செடி இருக்குது, அதுவும் அப்படி தான் இருக்கும். அதனால் நெட்டி, மிளகாய் ரெண்டினுடைய அடிப்பகுதிக்கு பேர் வந்து கோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குத்துச்செடி, புதர்ச்செடி. தூருன்னு எதை சொல்லுவோம்னா குத்துச்செடி, புதர்ச்செடி. அதாவது இப்போ ஏரியிலலாம் தூர் வாங்குறாங்கன்னுவாங்க, அதாவது நிறைய அடைஞ்சு போயிருக்கிறது தூருன்னு சொல்லுவாங்க. இங்கே குத்துச்செடி, புதர்ச்செடி வந்து அப்படியே அடைச்சிக்கும் இடத்த, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்துச்செடி, புதர்ச்செடியும் அப்படியே அடைச்சின்னு இருக்கும், அதனால் இது தூருன்னு சொல்கிறாங்க. அதனால் குத்துச்செடிக்கும் புதர்ச்செடிக்கும் அடிப்பகுதிக்கு பேர் தூர். அதுக்கடுத்து கம்பு, சோளம், இதனுடைய அடிப்பகுதிக்கு வந்து தட்டு அல்லது தட்டை. நமக்கே தெரியும், நம்ம கம்பு, சோளம்லாம் கம்பந்தட்டு, சோளத்தட்டு இப்படி தான் சொல்லுவோம். தட்டைன்னு சொல்லலாம், அல்லது தட்டை அது. அதுக்கடுத்து கழி, கரும்பின் அடிப்பகுதி, இது ஞாபகம் வச்சுங்க. கழின்னா கோல்னு ஒரு மீனிங் இருக்குது, நமக்கு தெரியும். அந்த கரும்பு வந்து கோல் மாதிரியே இருக்கிறதுனால கழி அப்படி ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இது கரும்பின் அடிப்பகுதிக்கு கழின்னு பேர். மூங்கிலின் அடிப்பகுதிக்கு களை, ஒரு எழுத்து தான் மாறுது, மறந்துடாதீங்க, மாற்றி எழுதிடாதீங்க. கரும்பு தான் வந்து கோல் மாதிரி இருக்கிறதுனால மூங்கிலின் அடிப்பகுதி வந்து பெருசாக இருக்கும், அது வந்து களை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கழிலி, இது களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புளி வேம்பினுடைய அடிப்பகுதியை அடின்னே சொல்லுவாங்க. இதுதான் வந்து அப்படியே அடிப்பகுதிக்கு அடின்னே பேர். அதுக்கடுத்தது கிளை பிரிவுகளுக்கு போகலாம். கிளை பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் அது மாதிரி தான் பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், கிளை பிரிவில் அடி மரத்துலேருந்து பிரியுது இல்லையா, அந்த பெரிய பிரிவுக்கு கவை. ஃபஸ்ட்டு அடிமரம் பெருசாக போகும், அதுலேருந்து முதல்ல பிரிஞ்சு போதில்லை, அந்த பிரிவுக்கு வந்து கவை. அதுக்கடுத்து கவையிலேருந்து ஒரு பெருசாக கொம்பு மாதிரி பிரிஞ்சு போகும், அந்த பிரிவுக்கு பேர் கொம்பு அல்லது கொப்பு. கவையினுடைய பிரிவுக்கு பேர் கொம்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் கொப்புன்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கடுத்து கொம்பின் ஒரு பிரிவு, அதுலேருந்து பிரிஞ்சு போகிற அந்த பிரிவுக்கு வந்து கிளைன்னு சொல்லுவாங்க.
இந்த கிளையிலேருந்து பிரிகிற பிரிவுக்கு பேர் சினை அப்படின்னு சொல்லுவாங்க. சினையிலேருந்து பிரிஞ்சு போகிற பிரிவுக்கு போத்து, போத்துலேருந்து பிரிகிற பிரிவுக்கு குச்சி, குச்சிலேருந்து பிரிகிற பிரிவு இணுக்கு. இதில் வந்து போத்து கேள்விப்படாத மாதிரி இருக்கும். அந்த சினை பிரிவு, அந்த பெரிய கிளை, கிளையிலேருந்து பிரிகிறது சினைன்னு சொல்லுவாங்க. சினைனா உறுப்பு, அந்த கிளையிலேருந்து பிரிகிறது, அப்படி அப்படி ஞாபகம் வச்சுங்க. அந்த கிளையிலேருந்து பிரிகிறது சினை, சினையிலேருந்து பிரிகிறது போத்து, இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் நேரடியாக மரத்தையே எடுத்து மரத்தினுடைய பகுதியிலலாம் காட்டி ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்டில் போய் வேணால் நீங்கள் இது பாருங்கள். பசங்களுக்கு காட்டினா கூட அவங்களுக்கு கூட நல்லா புரியும். அது மாதிரி கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சினுக்கு அது பிரிஞ்சு பிரிஞ்சு போக போக ஒரு பேர் வந்துனே இருக்குது. அது வந்து சார்ட்டில் பாருங்கள், நேரடியாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குறிப்பு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காய்ந்த பகுதிக்கும் பேர். பாருங்கள் எவ்வளோ சொல்வளம் இருந்தால், இது ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு பேர். காஞ்ச பகுதிக்கு அதுக்கு ஒரு பிரிவு. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, கீழேருந்து போகிற பகுதிக்கு வந்து கொம்பு, கவை, அடிப்பகுதியிலேருந்து பிரியுது கவை, கவையிலேருந்து பிரியுது கொம்புன்னு. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பகுதியாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் கட்டை காஞ்சிச்சுன்னா. இந்த அடி, கவை, கொம்பு 3ம் காஞ்சா அதுக்கு பேர் கட்டை. அப்புறம் கோல் மாதிரி போகும் இல்லையா, அடுத்த பகுதி அந்த கொம்புலேருந்து பிரியுது ஒரு கிளை, அதுக்கு பேர் வந்து வெங்கலி. அந்த கிளையிலேருந்து பிரியுது இல்லையா அந்த சினை, அதுக்கு வந்து விறகுன்னு சொல்லுவாங்க. அந்த போத்தும் கொஞ்சம் சின்னதாக்கும், சின்ன விறகு, அதுவும் விறகு தான். அதுக்கடுத்து அந்த காஞ்ச குச்சி சொன்னோம் இல்லையா, அந்த குச்சிக்கு பேர் காஞ்சிச்சுன்னா சுள்ளி. குச்சி காஞ்சா சுள்ளி, கிளை காஞ்சா விறகு. அப்புறம் அந்த அதான் விறகுனா அந்த சினை பகுதி, சின்ன பகுதி, அது விறகு. அதோட கொஞ்சம் பெரிய பகுதியாக இருக்கிறதுக்கு வெங்கலி. இது வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கழி, வெங்கலி. கழி, வெங்கலி. காஞ்சிச்சுன்னா கழி காஞ்சா வெங்கலி, சிறுகிளை காஞ்சா விறகு, குச்சி காஞ்சா சுள்ளி, கொம்பு, கவை, அடி, இது 3ம் காஞ்சா கட்டை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்ச பகுதிக்கு ஒரு தனி பேர். அதனால் இதெல்லாம் காய்ந்த பகுதிகளுக்குரிய பெயர்கள். அதுக்கடுத்து இலை வகை பாருங்கள். இலை வகைக்கும் அதே மாதிரி பேர்கள் உண்டு. எல்லா இலைக்கும் தனித்தனியாக பாருங்கள். புளி, வேம்பு, இதை மட்டும் இலைன்னே சொல்லுவாங்க. நிறைய புளி, வேம்பு மட்டும் தலைப்பில் இருக்கிற மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இலை வகையில் வந்து புளியும் வேம்புக்கும் தான் புளியும் இலை, வேம்பு இலை தான். நெல், புல் பார்த்திங்கன்னா தாள்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்பகுதியும் தாள் தான், அதில் வர அந்த பில்லோடு சேர்ந்து தான் அது சொல்லுவாங்க. அதனால் அந்த இலைக்கும் தாள்னு சொல்லுவோம் நம்ம. சோளம், கம்பு இதெல்லாம் சோகைன்னு சொல்லுவோம் நாம் இங்கே. இந்த பகுதியில் சோகைன்னு சொல்லுவாங்க, மற்ற பகுதியில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. சோளம், கம்புக்கு வந்து ஆனால் தோகை தான், அது சோகை இல்லை தோகை. அப்புறம் தென்னை, பனை, இது வந்து ஓலை, இது எல்லாருக்குமே தெரியும். தென்னை ஓலை, பனை ஓலை, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து காய்ந்த தோகை, அந்த தோகை அதாவது சோளம், கரும்பு இதனுடைய சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய பகுதி காஞ்சிடுச்சுன்னா சண்டுன்னு பேர் அதுக்கு. காய்ந்த தோகை, தாளும், இது நெல் புல்லோட தாள் காஞ்சாலும் சரி, சோளம் கம்போட சோகை காஞ்சாலும் சரி, அதுக்கு பேர் சண்டு. இது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காய்ந்த தோகைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அது சண்டு. காய்ந்த தோகைகளுக்கு பேர் சண்டு. அது பச்சையாக இருக்கும்போது தோகை, அது காஞ்சா சண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா காய்ந்த இலை சருகு, அது நமக்கே தெரியும். இலை காஞ்சிட்டாக்கா என்ன சொல்கிறோம், சருகுன்னு தான் சொல்கிறோம். அது காய்ந்த இலைக்கு வந்து சருகுன்னு பேர். பின்னாடி ஒரு கேள்வி வருது தான், அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் இது, அதுதான் ஸ்டார் போட்டு புக் பேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இத்தொடரில் அடிக்கோடி இடப்பட்ட பகுதி குறிப்பிடுவது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சரியான விடை வந்து நமக்கு இது சருகும் சண்டும். சருகும் சண்டும், இதுதான் சருகும் சண்டும். சரியான விடை அதுதான், சருகும் சண்டும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம இதுக்கு வரலாம், கொழுந்து வகை.
கொழுந்து வகைக்கு கூட நிறைய பெயர்கள். நெல் புல்லோட கொழுந்துக்கு தளிரணும் இல்லைன்னா துளிரணும். இது நம்ம ஜெனரலாகவே சொல்லுவோம். எல்லா பகுதிக்கும் துளுத்து வரும்போது தளிரணும் இல்லைன்னா துளிரணும். ஆனால் இங்கே நெல்லுக்கும் புல் இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து புளி வேம்புக்கு கொழுந்து. நான் சொன்னேன் ஏற்கனவே தலைப்பில் இருக்கிறதே வரும். புளி வேம்புக்கு மட்டும் எப்போவுமே தலைப்பில் இருக்கிற பகுதியே வந்துடும். அல்லது முறி இல்லைன்னா முறின்னு சொல்லலாம். அந்த புளியினோட வேம்புனோட கொழுந்துக்கு கொழுந்துன்னு சொல்லலாம் அல்லது முறின்னு சொல்லலாம். அடுத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை இது எல்லாத்துக்குமே குருத்து. அது பார்த்திங்கன்னா குருத்தாக தான் வரும். கொழுந்து மாதிரி வராது, தளிராக வராது. இதெல்லாம் குருத்தாக தான் வரும். நமக்கே தெரியும். சோளம், கரும்பு, தென்னை, பனையெல்லாம் பார்த்திங்கன்னா கொழுந்தெல்லாம் துளிர் வராது. துளிரோ தளிரோ வராது. அதில் குருத்தாக தான் வரும். அதனால் இது நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளம், கரும்பு, தென்னை, பனை இதுக்கெல்லாம் குருத்துன்னு சொல்கிறோம். கொழுந்து வகைக்கு அதனுடைய கொழுந்து வகை. கரும்பினுடைய நுனிப்பகுதிக்கு மட்டும் கொழுந்து ஆடைன்னு சொல்லுவாங்க. கரும்பினுடைய நுனிப்பகுதிக்கு கொழுந்து ஆடை. வெறும் கொழுந்து இல்லது, கொழுந்து ஆடை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பூவின் நிலை. எல்லாத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ பேர் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பேர் கொடுத்துக்குறாங்க. அந்த அளவுக்கு சொல்வளம் மிக்கது தமிழ்மொழி. இது நீங்கள் நம்ம மொழியில் இவ்வளோ இருக்குதுன்னு இன்ட்ரெஸ்டோட படிங்க. பரீட்சைக்கு படிக்கணுமேன்னு படிக்காதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பூவின் தோற்ற நிலைக்கு அரும்புன்னு பேர். பூவினுடைய முதல் தோற்ற நிலை அரும்பு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அரும்பு விட்டுடுச்சு அப்படி தான் சொல்லுவோம். போதுக்கு பூ விரிய தொடங்கும் நிலை. இதுக்கு என்ன நம்ம ஒரு கீ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ விரிய போகுது, அதாவது விரிய தொடங்குது. மெதுவாக தொடங்கும் நிலையை நம்ம விரிய போகுது இப்போ அப்படி வச்சுக்கலாம். போகுது, அதாவது பூ விரிய தொடங்கிறது. நம்ம போய் பார்க்கும்போது விரிய போகுது இப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த தொடங்குற நிலைக்கு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ அதெல்லாம் உங்களுக்கு. அடுத்து பூவின் மலர்ந்த நிலை மலர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், இதிலே இருக்குது. மலர், மலர் அல்லது அலர்ன்னு சொல்லுவாங்க. மலருக்கு இன்னொரு பேர் அலர். அதுக்கப்புறம் மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. அப்போ தான் மேலேருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த நிலைக்கு வீன்னு பேர். கீழே விழுந்த நிலை வி. வி வி ஞாபகம் வச்சுக்கோ. விழுந்த நிலை வி. இந்த பூவின் நிலையில் கேட்கும்போது மரஞ்செடியிலிருந்து கீழே விழுந்த நிலையினால இந்த வி ஞாபகத்து வந்துடும். வீழ்ந்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பூ வாடின நிலை. வாடும்போது என்ன கலர் ஆகும்? அப்படியே செம்மண் கலரில் வந்துடுமா. செம்மல் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகத்துக்காக சொல்கிறது. பூ வாடின நிலை செம்மண் கலரில் இருக்கும். அதுக்கு செம்மல் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தோட்ட நிலை அரும்பு, விரிய தொடங்கும் நிலை போது, மலருக்கு மலர்ந்த நிலை மலர், செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வி, வாடின நிலை செம்மல். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிஞ்சு வகை. பிஞ்சு வகைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு பிஞ்சுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பேர் இருக்கும். பிஞ்சினுடைய ஒவ்வொரு நிலைக்கும் பாருங்கள். பூவோடு கூடிய இளம் பிஞ்சுக்கு பூம்பிஞ்சுன்னு பேர். இதில் பாருங்கள் மாதுளம் பார்த்துக்கிறீங்களா, பூவோடு சேர்ந்துருக்கும் பிஞ்சு. அது மாதிரி நிறைய இருக்கும். பூவும் பிஞ்சு அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பேர் பூம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சுன்னு கேட்டாங்கன்னா பூம்பிஞ்சு ஈஸியாக சொல்லிடலாம். பூம்பிஞ்சு, பூம்பிஞ்சு, பூம்பிஞ்சு. அதுக்கடுத்து இளம் பிஞ்சு. பொதுவாக இளம் பிஞ்சு எல்லாத்தையும் பிஞ்சுன்னு சொல்லுவோம். இளம் பிஞ்சுன்னாங்கன்னா பிஞ்சு, இந்த பிஞ்சு மட்டும் எழுதுறது தான். மாம்பிஞ்சுக்கு வடுன்னு பேர். மாம்பிஞ்சுக்கு வடுமாங்கான்னு ஒரு பாட்டு கூட வரும் பாருங்கள். அது பிஞ்சு மாங்காய் தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மாம்பிஞ்சுன்றது வடு. வடு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பலா பிஞ்சுக்கு மூசுன்னு பேர். இதுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். பலாப்பழத்தில் மேலே முள்ளாக இருக்குமா மூசு, முள் மூடி நிற்கும் மூசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முள் மூசு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எள் பிஞ்சுக்கு கவ்வை. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எள் நீங்கள் செடியில் பார்த்துருக்கீங்களா, கவ்வை மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கவ்வை மாதிரியே போகும். அப்போ எள் பிஞ்சுக்கு கவ்வை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு எள் செடியை இப்படி குச்சி குச்சி மாதிரி இருக்கும். அந்த காய் ரெண்டு பக்கமும் கவை மாதிரியே போயிட்டுருக்கும். அப்போ எள் பிஞ்சுக்கு கவைன்னு பேர். அதுக்கடுத்து தென்னை, பனை இவற்றின் இளம் பிஞ்சுக்கு குறும்பை. தென்னை பனையினுடைய இளம் பிஞ்சுக்கு குறும்பைன்னு சொல்லுவாங்க. இந்த குறும்பியை சின்னதாக்கும்போது சிறு குறும்பி ஆக்கும்போது முட்டு குறும்பைன்னுவாங்க. அது இளம் பிஞ்சுக்கு குறும்பைன்னு தான் பேர். அந்த குறும்பியை சிறு குறும்பி ஆக்கும்போது முட்டு குறும்பை. ஏன்னா அந்த குலைகளில் பாருங்கள் முட்டினுக்கும் ஒன்றோட ஒன்று. அந்த தென்னை பனையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காய்கள் சின்னதாக ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்றோட ஒன்று முட்டிகிட்ருக்கும். அதனால் அது முட்டுக்குறும்பை. சிறு குறும்பை முட்டுக்குறும்பை. இளம் பிஞ்சு குறும்பை, சிறு குறும்பை முட்டுக்குறும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் குழம்பிடாதீங்க. அதுக்கு அடுத்தது
முற்றாத தேங்காய் இளநீர், இது நமக்கே தெரியும். முற்றாத தேங்காய்ன்னு கேட்டால் தான் நம்ம இளநீர்னு சொல்லணும். பிஞ்சுன்னு கேட்டாலாம் குறும்பைன்னு தான் சொல்லணும். அதுவும் சிறு குறும்பை கேட்டாங்கன்னா முட்டு குறும்பைன்னு சொல்லணும். சிறு குறும்பை முட்டி நிற்கும், அதனால் முட்டு குறும்பை. அதுக்கடுத்து நுழாய், இளம் பாக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீ இளம் பாக்கு, வாயில் நுழையாத, நுழாய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நீ இளம் பாக்கு, இன்னும் முத்தலை, அதனால் வாயில் நுழையாத, நுழாய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இளம் பாக்கு நுழாய் அப்படின்னு. இளநெல்லுக்கு கருக்கல்னு பேர். இது கூட நிறைய சொல்கிறாங்க, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இளநெல்லுக்கு கருக்கல் அப்படின்னு பேர். வாழை பிஞ்சுக்கு கச்சல், இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக. கச்ச கச்சன்னு வெட்டி பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் வாழை பிஞ்சில், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே ஞாபகத்துக்காக சொல்கிற குறிப்பு தான், சிரிக்காதீங்க. இதெல்லாம் ஞாபகத்துக்காக சொல்கிற குறிப்பு. அதுதான் நமக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். நிறைய ஞாபகம் வச்சுக்கும் போது ஏதாவது குறிப்பு இருந்தால் தான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இதை சொல்லியிருக்கேன். அடுத்துக்காங்க குலை வகைக்கு போகலாம். குலை எல்லாமே நிறைய சொற்கள் தான் எல்லா வகையிலுமே. குலை வகை, குலை வகையில் பார்த்திங்கன்னா அவரை துவரையும் குலை குலையாக தான் இருக்கும். அந்த அவரை துவரைக்கு வந்து கொத்துன்னு சொல்லுவோம். அவரை குலையோ துவரை குலையோ அதுக்கு பேர் வந்து கொத்து சொல்லுவோம். அவரை கொத்து கொத்தாக இருக்குதுன்னு சொல்லுவோம், கொத்து. கொடி முந்திரி வந்து குலைன்னு சொல்லுவோம். கொடி முந்திரியை மட்டும்தான் குலைன்னு சொல்லுவோம். இந்த தலைப்பில் இருக்குது இதுக்கு வருது. இப்போ கொடி முந்திரிக்கு குலைன்னு சொல்லுவாங்க. அதே வாழை குலை வந்து குலைன்னு சொல்லக்கூடாது, தாருன்னு சொல்லுவோம். வாழை குலை வந்து தாறு, கொடி முந்திரி மட்டும்தான் குலைன்னு சொல்லுவோம். இந்த குலை வகை தான் தலைப்பு. இந்த குலை வகையிலேயே அவரை குலையும் துவரை குலையும் கொத்துன்னு சொல்லணும். கொடி முந்திரி தான் குலைன்னு சொல்லுவோம். வாழை குலைக்கு தாருன்னு சொல்லுவோம். கேழ்வரகு சோளம் இது வந்து கதிர்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம கதிர்னு தான் சொல்லுவோம். கேழ்வரகு சோளம்லாம் கேழ்வரகு கதிர், சோளக்கதிர் இப்படி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்து நெல் திணை, இதுக்கு வந்து அழகு அல்லது குரல்லாம் பேர். நம்ம நெற்கதிர்னு தான் சொல்கிறோம், ஆனால் இதில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நெல் திணை ரெண்டுத்தையும் அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு. வாழைத்தானுடைய பகுதி பார்த்திங்கன்னா சீப்பு, சீப்புக்குள்ளே இருக்கிறது தான் பழம், அந்த பகுதி வந்து சீப்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வாழைத்தாற்றினுடைய ஒரு பகுதி சீப்பு சீப்பாக இருக்கும், அதெல்லாம் சீப்பெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தாறு. அதுக்கடுத்தது கெட்டுப்போன காய்கனிக்கு கூட நிறைய வகைகள் கொடுத்துக்கிறாங்க. கெட்டு போச்சா கெட்டு போச்சுன்னு சொல்ல, அந்த ஒவ்வொரு நிலைக்கும் எப்படி கெட்டுருந்தா அதுக்கு என்ன பேர் அந்த மாதிரி. நுனியில் சுருங்கிய காய்க்கு சோம்பல். காய் வந்து நுனியில் சுருங்கிட்டு இருந்துச்சுன்னா சூம்பி போயிருக்குது நாமளே சொல்லுவோம். நுனியில் சுருங்கிய காய்க்கு சோம்பல்னு பேர். அதுக்கடுத்தது கெட்டுப்போன காய்கனி ரெண்டுத்தையுமே தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ நுனியில் சுருங்கிய காய்க்கு சோம்பல்னு பேர். சுருங்கிய பழத்துக்கு சிவியல், இது நம்ம புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. சுருங்கிய காய் வந்து சோம்பல், சுருங்கிய பழம் வந்து சிவியல். புழு பூச்சி அரிச்சிட்ட காயோ அல்லது கனியோ எதுனாலும் புழு பூச்சி அரிச்சிருந்தால் அதுக்கு பேர் சொத்தை. இது நாமளே சொல்கிறது தான். சொத்தையாக இருக்குதுன்னா அது புழு பூச்சி அரிச்சதுனால தான் சொத்தையாகும். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்து பார்த்திங்கன்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். ஆமாம், வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். சூட்டில் அப்படியே சரியாக பழுக்காமல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து வெம்பல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குழுகுளுத்த பழம், கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, நம்ம அது குழுகுளுத்த பழத்துக்கு அழியல்னு தரும், அழியல். அதுக்கடுத்து குழுகுளுத்து நாரிய பழம், நிறைய குழுகுழு நாரிட்டு கொலன்னு நாரிடுச்சுன்னா பழமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி இது பண்ணி கொலன்னு ஆகி நாற்றம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் அழுகல். இது நமக்கே தெரியும். குழுகுளுத்து நாரிய பழம் அழுகல், குழுகுளுத்த பழம் அழியல். சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு வந்து வெம்பல், புழுப்பூச்சி அரிச்சா சொத்தை, சுருங்கிய பழம் சிவியல். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நுனியில் சுருங்கினா காய்க்கு சோம்பல், சுருங்கிய பழத்துக்கு சிவியல், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் பதராய் போன மிளகாய். பதராய் போன மிளகாய்க்கு பேர் சொண்டு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஏதாவது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பதராய் போன மிளகாய்க்கு சொண்டுன்னு பேர். சொண்டு மிளகா பதரா போச்சுன்னா அதாவது சரியாக இருக்காது. அதுக்கடுத்து பாருங்கள் கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்ட காய் கோட்டான் காய். ஈஸி தான். கோட்டான் உட்காந்ததுனால கெட்டு போனால் எந்த காயாக இருந்தாலும் இருக்கட்டும், கோட்டான் உட்காந்து கெட்டு போனால் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். ஏன் அல்லது கூகைக்காய்னா கோட்டானுக்கு இன்னொரு பேர் கூகை, அதனால் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். அது உட்காந்து கெட்டு போன காய்களுக்கெல்லாம் அப்படி பேர். தேரை அமர்ந்ததுனால கெட்ட காய் தேரைக்காய். இது தேரை அமர்ந்ததுனால கெட்டதுக்கு தேரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காய்க்கு மட்டும் வேறு பேர்.
தேரை அமர்ந்ததுனால எந்த காய் கேட்டாலும் தேரைக்காயின்னு பேர். ஆனால் தேங்காய்க்கு மட்டும் அள்ளிக்காயின்னு பேர். தேங்காயில் தேரை உக்காந்து கெட்டுச்சுன்னா அதுக்கு தேரைக்காயின்னு சொல்ல மாட்டாங்க, அள்ளிக்காய். ஆனால் மற்ற காயெல்லாம் தேரை உக்காந்து கேட்டால் தேரைக்காயின்னுவாங்க, தேங்காய் மட்டும் அள்ளிக்காயின்னுவாங்க. ஆனால் தென்னையில் அதுவாகவே கெட்டுப்போன காய்க்கு ஒல்லிக்காயின்னு பேர். தென்னையில் அதுவாக கெட்டுப்போன காய்க்கு வந்து ஒல்லிக்காய் அப்படி பேர். அடுத்து இந்த பாடம் ஃபுல்லாகவே அதுதான், தாவரங்களுடைய அந்த பகுதிகளுடைய ஒவ்வொரு நிலைக்கும் என்ன பேர், அவ்வளோ சொற்கள் இருக்குதுன்றதுக்காக தான் இதை ஆராய்ஞ்சு அவர் எழுதி வச்சுக்கிறார். அது பார்த்திங்கன்னா பழத்தோல் வகை, பழத்தோலுக்கு கூட பாருங்கள் வகை வகையாக சொல்லிக்கிறார். மிக மெல்லியதாக இருந்தால் தொலி. தொலினா இப்போ திராட்சை பழம் எடுத்துக்கோங்க, அதனுடைய தோல் பாருங்கள் எவ்வளோ மெல்லிதாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தொலி. ரொம்ப மெல்லிதாக ஒட்டின்னு இருக்கிற பேரெல்லாம் தொலி. திண்மமானது கொஞ்சம், அதை விட கொஞ்சம் திண்மமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தோல். இப்போ வாழைப்பழம் அதனுடைய தோல், சாத்துக்குடி, அப்புறம் எலுமிச்சை இதனுடைய தோலெல்லாம் வந்து தோல்னு சொல்லுவோம் நம்ம. கொஞ்சம் அதை விட தொலியை விட கொஞ்சம் திண்மமாக இருக்கும். அதனால் வன்மையானது அதை விட கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வன்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தோடு. நாம் வந்து தொட்டுன்னு சொல்லுவோம் அதை. இங்கே இதில் தோடுன்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இப்போது கலக்காய் தொட்டு, அப்புறம் புளியந்தொட்டு, இந்த புளி இருக்கும்போது ஓட தோடு, அது தொட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம, அது வந்து தோடு. வன்மையானது வந்து தோடு. ஓடு வந்து அதை விட வன்மையானது, மிக வன்மையானது ஓடு. இப்போ தேங்காயில் இருக்கிறது ஓடு, விளாம்பழம் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிறது ஓடு. இது மாதிரி நல்லா கொஞ்சம் வன்மையாக இருக்கிறதெல்லாம் வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. அதே சுரையினுடைய ஓடுக்கு பேர் குடுக்கை. நம்ம இதே சொல்லுவோம், சுரை குடுக்கைன்னு தான் சொல்லுவோம். அதனால் சுரையினுடைய ஓட்டுக்கு பேர் குடுக்கைன்னு பேர். தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, தேங்காய் வந்து ஓடு தான், ஆனால் அதுக்கு மேலே இருக்குது இல்லை, தேங்காய்க்கு மேலே அந்த நெற்றுக்கு மேலே அந்த பகுதிக்கு மட்டைன்னு பேர். அந்த பிரித்து எடுக்கணும் இல்லையா நம்ம, அதுக்கு பேர் மட்டைன்னு பேர். அதுக்கடுத்து நெல் கம்பு, அது மேலே இருக்கிறது உமி தான், அது நமக்கே தெரியும். நெல் கம்பு மேலே இருக்கிறதெல்லாம் உமின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வரகு கேழ்வரகு, இதுக்கு கொம்பையாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வரகு கேழ்வரகுக்கு மேலே அப்படியே மெல்லிஸாக இருக்கும், பறக்கும் அப்படியே, அது வந்து கொம்பை. அதுக்கு பேர் வந்து கொம்பை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மணி வகை. மணின்னா அந்த கொட்டைங்க உள்ளே இருக்குது இல்லையா, அந்த கொட்டைங்க தான் மணி வகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மணி வகைன்னா அது உள்ளே இருக்கிற கொட்டைகள். இப்போது நெல் புல்லுன்றதுங்க கம்பு குறிக்குது. இதுக்கெல்லாம் கோலம். இது மட்டும் இல்லை, 9 வகையான தானியங்கள் சேர்ந்தது கோலம் அப்படின்வாங்க. நெல், கம்பு, கேழ்வரகு, இது மாதிரி 9 வகையான தானியங்கள் சேர்ந்தது வந்து கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அவரை உளுந்து வந்து பயிறு வகைன்னு சொல்லுவாங்க. மணி வகையிலே அதுக்கு வந்து பயிறுன்னு பேர். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை இதெல்லாம் கடலை வகையில் வரும். மணி வகையிலே இதெல்லாம் வருது பாருங்கள். அதுக்கடுத்து கத்திரி, மிளகாய், அது உள்ளே இருக்கிறது விதைன்னு சொல்லுவாங்க. புளி, காஞ்சிரை. காஞ்சிரைன்றது நச்சு மரம், நம்மலாம் எட்டி மரம்னு சொல்லுவோம் பாருங்கள். காஞ்சிரை எட்டி மரம்னு சொல்லுவாங்க. அது வந்து நச்சு மரம், அது விஷ மரம். அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த கொட்டைக்கு பேர் வந்து கால். புளி உள்ளே இருக்கிறதும் கால் தான். காஞ்சிரை மரத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கொட்டைக்கு பேரும் கால். அடுத்து வேம்பு, ஆமணுக்கு. இது நம்ம முத்துக்கொட்டைன்னே சொல்லுவோம். இந்த ஆமணுக்கு கொட்டையை நிறைய பேர் முத்துக்கொட்டைன்னு தான் சொல்லுவாங்க. வேம்புனுடைய இதுவும் வந்து முத்து தான். வேப்ப மரத்துலேருந்து விழுது இல்லையா கொட்டை, அதுவும் வேப்ப முத்து தான். ஆமணுக்கும் வந்து முத்துக்கொட்டைன்னே சொல்லுவோம் நம்ம. மாப்பனை, இது வந்து கொட்டைன்னு தான் சொல்லுவோம். மாப்பனையில் உள்ள இருக்கிற அந்த கொட்டைக்கு பேர் கொட்டையே தான், அந்த மணி வகைக்கு பேர். தென்னையின் வித்துக்கு தேங்காய்னு பேர். தென்னையின் விதை போடுறதே நம்ம அந்த தேங்காய் தானே போடுறாங்க, தேங்காய். இது எல்லாமே விதை தான், மணி வகை எல்லாமே உள்ளே இருக்கிற விதை தான். அவரை, துவரை, பயிர்கள் இதெல்லாம் வந்து முதிரைன்னு சொல்லுவாங்க சேர்த்து. இங்கே பாருங்கள், இதில் அவரை வந்து பயிர் வகையிலையும் கொடுத்துட்டாங்க, இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க முதிரையிலையும். அவரை, துவரை, பயிர், இது 3 வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. பயிர் வகைன்னா அது தலைப்பு தான் நீங்கள் சொல்லணும். மணி வகையில் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக வேர்க்கடலினுடைய மணி வகையினுடைய பேர் என்னன்னு கேட்டால் கடலைன்னு சொல்லலாம் நம்ம. அவங்க அப்படி சொல்லலை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுன்னு கேட்குறாங்க. அப்போ மணி வகை தான் இதில்.
நம்ம இது தலைப்பில் வர மணி வகை. இது வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு. அது இல்லாமல் அந்த மாதிரி மாடலில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இளம் பயிர் வகை. இளம் பயிர், அந்த சின்ன இளம் பயிருக்கு கூட ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு வகை இருக்கும். இப்போ நெல் கத்திரி எடுத்திங்கன்னா நாற்று, அந்த இளம் பயிருக்கு பேர் நாற்று. நெல் நாற்று, கத்திரி நாற்று அப்படிலாம் சொல்லுவாங்க. கன்றுக்கு வந்து மாப்புளியை வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க. கன்றுன்னு எதை சொல்லுவாங்கன்னா மாப்புளி, இதனுடைய இளம் பயிர் வகைக்கு வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாழை வந்து குருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இளம் பயிருக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கன்று இந்த பூ போட்டுருக்கணும். நீங்கள் இப்படி எப்படின்னாலும் ஒன்று தான் படிச்சுக்கோங்க. கன்று, மாப்புளியினுடைய இளம் பயிர் வகை கன்று. வாழையினுடைய இளம் பயிர் வந்து குருத்து. தென்னையினுடைய இளம் பயிருக்கு பேர் வந்து பிள்ளை. விழாவுக்கு வந்து குட்டி. விழா பாருங்கள், விழா சின்னது குட்டி. நம்ம இங்கே சின்ன இதெல்லாம் இதெல்லாம் குட்டி குட்டின்னு சொல்லுவோம்ல, தாவரத்தில் கூட இப்படி வந்து பாருங்கள். விழாவுக்கு வந்து குட்டி. பனைக்கு வந்து மடலி அல்லது வடலி. நெல், சோளம், இதுக்கு வந்து பைங்கூழ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கூழுக்கு சோளம் போடுவாங்க, ஆனால் இது வந்து பயிர் வகைக்கு. இது சோளம் கிடையாது. அந்த இளம் பயிர் வந்து பைங்கூழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், சோளம் ரெண்டும் அந்த இளம் பயிராகும்போது அதுக்கு பேர் பைங்கூழ்னு பேர். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெல், கத்திரி, நாற்று இது தெரியும். அதே நெல் இந்த நாற்றுலேயும் கொடுத்துட்டாங்க, பைங்கூழ்லேயும் ஒரு முறை கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் மாப்புளி ரெண்டும் அந்த இளம் பயிருக்கு பேர் வந்து கன்று. வாழை வந்து குருத்து. வாழையில் இளம் பயிர் குருத்து. வாழைக்கன்றுன்னு நம்ம சொல்கிறோம், குருத்துன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வாழை குருத்து. தென்னை வந்து பிள்ளை. விழா குட்டி. பனை வந்து மடலி அல்லது வடலி. நெல், சோளம் ரெண்டும் வந்து இளம் பயிர் வகைக்கு பேர் வந்து பைங்கூழ். அடுத்தது அவ்வளோதான். இந்த இளம் பயிர் வகை தாவரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமை வகைகள் பிற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னா 3 வகையாக மட்டும்தான் இருக்குதாம். சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை, 3 வகையாக இருக்குதாம் பிற நாடுகளில் இருக்கிற இந்த கோதுமைக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நெல் வகையோ பாருங்கள் என்னென்ன இருக்குது. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். இதில் சம்பாவுக்கு மட்டுமே நிறைய பாருங்கள். ஆவரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இதெல்லாம் நீங்கள் சும்மா ஆப்ஷனில் வரும்போது ஞாபகத்துக்கு வரும், படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு முறை இது மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு குளங்கள் வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ கொடுத்து இதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதாவது வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுமா, வேறு எங்கேயுமே இல்லை. சிறு குளங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் விளையிறது இது 3: வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி. இது 3. இது இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சு கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இதுலேருந்தும் கேட்கலாம், அதனால் நான் இதை சொல்லிட்டேன். ஆவரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இதெல்லாம் சம்பாவுக்கு மட்டுமே இவ்வளோ பேர் இருக்குது நம்மக்கிட்ட. வெளிநாட்டிலலாம் கோதுமைக்கு ஒரு 3 பேர் தான் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துக்கிறார் கடைசியில். அப்புறம் பாடு தொடக்கத்தில் நுழையும் முன் பகுதியில் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார்னு தொடங்கிக்கிறாரு. அதையும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு முறை நான் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்க்கும்போது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் அப்படின்னு கீழே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது மகாகவி பாரதியார். இது நான் வினாவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது எங்கே இருக்குதுன்னு தேடாதீங்க, நுழையும் முன் பகுதியிலேயே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வேளை புக்கு படிக்கிறது இருந்தால் தேடினீங்கன்னா அதனால் சொல்கிறேன். இது எல்லாமே நான் பாருங்கள், இது எந்தெந்த பேஜில் இருக்குது 10th புக்கில் அப்படின்றது கூட நான் கொடுத்துருக்கேன். இது 10th தமிழில் பேஜ் 7ல் இருக்குது இது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து விரிவானம் இருக்குது. விரிவானத்தில் வந்து ஏதோ அது கதை மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா யார் யார் என்ன சொன்னாங்கன்றதை பற்றியும் அது எப்படி அதில் கேள்வி கேட்பாங்கன்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நீளமாக போயிட்ட மாதிரி இருக்கும். இப்போ வினாவுக்கு வந்துடலாம். இதில் என்னென்ன கேள்வி எந்த மாடலில் கேட்பாங்க பாருங்கள். வினாவிடைகள். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எழுதப்பட்டது? சொல்லாய்வு கட்டுரைகள். சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணர். நெட்டி, மிளகாய் ஆகியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கோல்.
காய்ந்த தோகையும் காய்ந்த இலையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதில் இலையும் தோகையும் டேஸ் எனப்படுகிறது. சருகும் சண்டும். கரும்பின் நுனி பகுதிக்கு டேஸ் என்று பெயர். கொழுந்தாடை. மரத்தில் சினையின் பிரிவுக்கு டேஸ் என்று பெயர். போத்து. பூவின் விரிய தொடங்கும் நிலைக்கு டேஸ் என்று பெயர். போது. மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு டேஸ் என்று பெயர். வீ. பலா பிஞ்சுக்கு டேஸ் என்று பெயர். மூசு. எள் பிஞ்சின் பெயர் டேஸ். கவ்வை. இளம்பாக்கின் பெயர் டேஸ். நுழாய். வாழை பிஞ்சு டேஸ். கச்சல். தென்னை பனை இவற்றின் இளம் பிஞ்சு டேஸ் எனப்படுகிறது. குறும்பை. சிறு குறும்பைக்கு டேஸ் என்று பெயர். முட்டுக்குறும்பை. தென்னையில் கெட்ட காய்க்கு டேஸ் என்று பெயர். ஒல்லிக்காய். அடுத்த கொஸ்டின் 16வது. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய், கோட்டான்காய் அல்லது கோவைக்காய். தோல் வகைகளில் மிக மெல்லியது, அதாவது பழத்தோல் வகைகளில் மிக மெல்லியது தொலி. வரகு கேழ்வரகு இவற்றின் உமி கொம்பை. புளி காஞ்சிரை இவற்றின் மணி வகை காள். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை இவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. விழாவின் இளம் பயிர் வகை குட்டி. நெல் சோளம் இவற்றின் இளம் பசும் பயிர் வகை பைங்கூழ். பனையின் இளம் பயிர் அல்லது இளநிலைன்னு கேட்பாங்க. மடலி அல்லது வடலி. அதுக்கடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடு. மாம்பிஞ்சு. ஆ பனம் பிஞ்சு. ஈ வாழைக்கச்சல். ஈ எல் பிஞ்சு. இதில் எது சரியானதுன்னா வாழைக்கச்சல் தான். ஏன்னா வடுன்னா தான் கரெக்டு. பனம்னா மடலி அல்லது வடலின்னு வரணும் பிஞ்சுக்கு. எல் பிஞ்சுக்கு கவ்வைன்னு வரணும். இங்கே பிஞ்சுன்னு வர்றதுனால இதெல்லாம் தப்பு. வாழைக்கச்சல் மட்டும்தான் சரியான விடை. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? மகாகவி பாரதியார். தமிழ் சொல்வளத்தில் நுழையும் முன்பகுதியிலேயே இது கொடுத்துருப்பார். தமிழ் சொல் ஆராய்ச்சி நாள் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குநராக இருந்தவர் யார்? மொழி ஞாயிறு அல்லது தேவநேய பாவாணர். இது எது கொடுத்தாலும் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. அப்படி எது கொடுக்குறாங்களோ அதை எழுதிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள்.